ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த பேரை பற்றியும் ஒரு சில விஷயங்களில் நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலனா மேலே ஐ பட்டனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இல்லைனா இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோவை பாருங்கள். இவங்களோட சிக்கு வெளியே இன்னும் பறக்கக்கூட ஆரம்பிக்கலை, அதுக்குள்ளே இவங்க அடுத்த முட்டை வச்சுட்டாங்க. ஆனால் 2 சிக்குமே பார்த்தீங்கன்னா நல்லாவே உணவு எடுக்கிறாங்க, இன்னும் பறக்கிற ஸ்டேஜ் வரல. இதை பற்றி நான் போன வீடியோவிலே சொல்லியிருப்பேன். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக முட்டை வச்சுனே இருப்பாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 2 ஈடு இல்லை 3 ஈடு வரைக்கும் முட்டை வைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கு இல்லை 1.5 மாதத்துக்கு அவங்களே ரெஸ்ட் விட்டுப்பாங்க. ஃபஸ்ட்டு காட்டின சப்ஜா பேர் பார்த்தீங்கன்னா 2ஆவது சொன்னல அந்த மாதிரி பேர். இவங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்னல அந்த மாதிரி பேர். இவங்க பார்த்தீங்கன்னா சிக்கு ஓரளவு சைஸ் இருக்கும் போதே இவங்க அடுத்த முட்டை வச்சுருவாங்க. ஆனால் சப்ஜா பேர் அப்படி கிடையாது. சிக்கு வெளியே பறக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அவங்க அடுத்த முட்டை வைப்பாங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு இன்னும் புரியும். அந்த வீடியோ போட்டு 6 நாள் ஆகுது. இவங்க பார்த்தீங்கன்னா இந்த வாரம் சனிக்கிழமை முட்டை வச்சாங்க. புறாக்குன்னு தனியாக ப்ளேலிஸ்ட் இருக்குது, அதில் கூட செக் பண்ணி பாருங்கள். போன வீடியோவில் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி 2-3 வீடியோவில் கூட நான் இதை பற்றி சொல்லியிருக்கேன். அப்போத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது. இப்போதைக்கு அந்த 2 சிக்கையும் எடுத்து வெடைப்புறா இருக்கிற கூண்டில் ஒன்றா விட முடியாது. ஏன்னா இன்னும் அவங்க பறக்க ஆரம்பிக்கலை. பறந்தாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா மற்ற புறா அந்த சிக்கை கொத்த வரும்போது அவங்க பறந்து எங்கேயாவது உட்காந்துப்பாங்க. ஸோ பறக்காமல் இருக்கிறதுனால மற்ற புறா கொத்துச்சுன்னா எங்கேயும் போக முடியாது, நிறையா காயங்களும் ஆகும். அதனால் முட்டை வீணாக போனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அந்த 2 சிக்கையும் பேரண்ட்டு கூட நான் ஒன்றா தான் விட்டு வச்சுருக்கேன். இன்னும் ஒரு 10 நாள் போனதுக்கப்புறம் தான் அந்த 2 சிக்கையும் எடுத்து மற்ற வெடைப்புறா இருக்கிற கூண்டில் நான் ஒன்றா விடுவேன். நான் போன வீடியோவில் தான் சொன்னேன், நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா பட்டுன்னு முட்டை வச்சுட்டாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் கர்ணப்புறாவுடைய சிக்கி என்ன கலரில் வரும்னு தெரில, பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். கர்ணப்புறாவுடைய 2 சிக்கும் என்ன கலரில் வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஒன்று பார்த்தீங்கன்னா பேரண்ட்டுக்கு இருக்கிற கலரு மாதிரி சாக்லேட் கலரில் வந்திருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த சாண்டல் கலரில் சிக்கு வந்திருக்கு. ஆனால் இது ஃபுல் சாண்டலாக இல்லை வாலில் ஒயிட்டு வருமா என்னன்னு தெரியல. இன்னும் ஒரு 10 நாள் போனால் தான் தெரியும், ஃபுல்லாக சாண்டல் வருதா இல்லை ஒயிட்டு மிஸ் ஆகி வருதா அப்படின்னு பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். இவங்கக்கிட்ட இருந்து சாண்டல் கலரில் சிக்கு வரும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. எந்த கலரும் மிஸ் ஆகாமல் ஃபுல் சாண்டலில் வந்தால் நல்லாயிருக்கும், பார்ப்போம். இப்போ நான் எல்லா புறாவையும் திறந்து விட போகிறேன். இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டோட ஃபீமேலை பார்த்தீங்கன்னா நான் டேப்பில் போட்டு வச்சுருந்தேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் டேப் அவுத்தேன். இப்போ திறந்து விட்டால் கூட எங்கேயும் போகிறதில்ல, நல்லா பழகிட்டாங்க. அதே போல் கரெக்டாக கூண்டுக்கும் வந்துடுறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு பேர் போட்டு வச்சுருந்த ஃபீமேல் புறா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் திறந்து விட்டப்போ கரெக்டாக கூண்டுக்கு வந்துருச்சு. 2வது டைம் திறந்து விட்டப்போ அதுக்கப்புறம் வரல, எங்கே போச்சுன்னு தெரில. அதுக்கப்புறம் தான் இந்த ஃபீமேலை நான் பேர் போட்டேன், உங்களுக்கும் தெரியும். இப்போ கர்ணப்புறாவும் நல்லா பழகிட்டாங்க. வந்த புதுசில் ரெக்கெல்லாம் உடஞ்சி கண்ணா பின்னான்னு இருந்தனால நான் எல்லா ரெக்கையும் பிடுங்கி விட்டேன், மேலுக்கும் ஃபீமேலுக்கும். எல்லா ரெக்கையும் இல்லை, முன்னாடி 3 ரெக்கையை விட்டுட்டு நடுவில் இருக்கிற ரெக்கையை மட்டும் தான் நான் பிடுங்கினேன். ஏன்னா புறாக்கு எல்லா ரெக்கையும் பிடுங்கக்கூடாது. முன்னாடி 3 ரெக்கையை விட்டுட்டு நடுவில் இருக்கிற ரெக்கையை மட்டும்தான் பிடுங்கணும். கரெக்டாக 1 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலுக்கும் ஃபீமேலுக்கும் எல்லா ரெக்கையும் நல்லா க்ரோத் ஆகிடுச்சு. ஃபீமேலை டேப்பில் போட்டு மேலே மட்டும் நான் டேப்பு போடாமல் அப்படியே திறந்து விட்டேன், மேலே எங்கேயும் போகல. இப்போ முட்டை வச்சு குஞ்சு பொரிச்சனால ஃபீமேலோட ரெக்கையை நான் அவுத்துட்டேன். ஃபீமேலும் எங்கேயும் போகிறதில்ல. சொல்லப்போனால் மேலே ரவுண்டே அடிக்க மாட்டுறாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற சாதா புறா எப்படியோ அதே போல் தான் மேலே உட்காடுறாங்க, கீழே இருக்காங்க, கரெக்டாக கூண்டுக்கு வந்துடுறாங்க. 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் பறந்தாங்கன்னா அடி எப்படி இருக்குன்னு தெரியும். இவங்க அது கூட பறக்க மாட்டுறாங்க. சரி ஓகே, எதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், ஏன்னா இப்போ சிக்கில் வேறு இருக்காங்க, பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்னு நானும் விட்டேன். நம்மக்கிட்ட இருக்கிற கர்ண பேரை ஏற்கனவே வச்சுருந்தவங்க பார்த்தீங்கன்னா கேஜ் ப்ரீடிங் செட்டப்பில் தான் வச்சுருந்தாங்க. ஆனால் ரெக்கை கட் பண்ணி விட்டு தான் அப்பப்போ மேய்க்க விட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா 2 கிளச்சு முட்டை வச்சுருக்கு, ஃபஸ்ட்டு கிளச்சும் செகண்ட் கிளச்சும். ஆனால் 2 கிளச்சிலையும் முட்டை பொரியல, முட்டை வீணாயிடுச்சு. நம்மக்கிட்ட 3ஆவது கிளச்சில் முட்டை வச்சு 2 முட்டையும் பொரிஞ்சு 2 சிக்கும் வெளியே வந்திருக்கு. இப்போ எல்லா புறாவும் குளிக்கிற மாதிரி ஒரு டப்பில் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன்.
வாரத்தில் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா புறாவை திறந்து விடும்போது எல்லா புறாவும் குளிக்கிறதுக்கு ஒரு டப்பில் தண்ணி ஊற்றி வச்சுருவேன். அதுவும் வெயில் நல்லா அடித்தா மட்டும்தான் புறா குளிக்கிறதுக்கு டப்பில் தண்ணி வைப்பேன். வெயில் அடிக்காமல் இருந்தாலும் இல்லை மழை பெஞ்சாலும் புறா குளிக்கிறதுக்கு டப்பில் தண்ணி வைக்க மாட்டேன். நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா புறாவும் வந்து பார்த்திங்கன்னா திறந்து விட்டால் எங்கேயும் போக மாட்டாங்க. இங்கே மேய்வாங்க, அப்படி இல்லைன்னா மேலே உட்காருவாங்க, அவ்வளோதான். வேறு எங்கேயும் போக மாட்டாங்க. கரெக்டாக 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் சேர்ந்து கூண்டுக்கு வந்துடுவாங்க. இப்போ எல்லா புறாவும் ஒன்றா குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் எல்லா புறாவும் ஒன்றா குளிக்கிற மாதிரி இந்த பெரிய டப்பில் நான் தண்ணி ஊற்றி வச்சேன். ஒரு 10 நிமிஷம் வெயிலில் நல்லா காய்வாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் கூண்டுக்கு போயிடுவாங்க. அடுத்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன். அடுத்த வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்.